உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நாம என்னக்கா பாவம் பண்ணோம்? நமக்கு ஏங்கா இவ்ளோ கஷ்டம்? எப்பவும் எந்த ஜென்மத்திலயும் ஏதோ ஒரு குருவி கூட்ட கலைச்சிருக்கும் போல இருக்கு. அதான் இப்ப எப்படி? இதெல்லாம் ஒரு நாளைக்கு சரியாயிடும் அபிமா. இதுக்காகலாம் நம்ம மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது, நம்பிக்கைய விட்டுறக்கூடாது. அப்பா நம்ம கிட்ட அடிக்கடி சொல்றத மறந்துட்டியா? நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் ரொம்ப முக்கியம். அப்பா சொன்ன தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம பிரச்சனைய பார்த்து பயப்பட வேண்டாம் தான். ஆனா பிரச்சனையை விட்டு விலகி தூரமா போயிடலாம் இல்லக்கா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நாம ஏன் இங்கே இருக்கணும்? வசுந்தரா மேடம்காக ஆமா, அது கரெக்ட் தான். நமக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, வசுந்தரா மேடம்க்கும் தான். அவங்க இன்னைக்கு எனக்காக எவ்வளவு போராடினாங்க. அவங்களுக்கு என்ன நமக்காக கஷ்டப்படணும்னு தலை எழுத்தா? நம்ம போயிடலாம்க்கா. இந்த வேலையும் வேண்டாம், வீடும் வேண்டாம். இன்னைக்கு நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். அந்த ரெண்டு பிசாசங்களும் இந்த ஊருக்குள்ள இருக்காளுங்கன்னு தெரிஞ்சும் அவளுங்களை கண்டுபிடிக்க முடியலையே அவனை. அவளுங்க கிடைக்காததுனால அரசாங்கம் கொடுக்கற பணமும் இன்சூரன்ஸ் பணமும் நமக்கு கிடைக்காம போயிடு போல இருக்கே. அது மட்டும் இல்லம்மா, அவளை நடு ரோட்ல வச்சு செருப்பால் அடி பண்ணி சபதம் போட்டல, அந்த சபதத்தை நிறைவேற்ற முடியாம போயிடுமோ தான் எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. டென்ஷனா இருக்குன்னு உட்காந்துட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லடா. நாம இன்னும் தீவிரமா தேடணும் அவனை. நானும் ஆளுங்களை போட்டு தேடி தானே இருக்கேன், அவளுங்க சிக்க மாட்டேன்றாங்களே. ஊரெல்லாம் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தேடி அலைஞ்சிட்டு இருப்போம், கடைசியில அது நம்ம காலடியிலேயே தான் இருக்கும். அப்படிதான் அந்த ஈஸ்வரியும் அவ தங்கச்சியும். அவளுங்க எங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருக்காளுங்கன்னு என் உள் மனசு சொல்லுது. இன்னும் கவனமா தேடினா அவளுங்க கண்டிப்பா கிடைச்சிருவாளுங்க அவனே. பொழுது விடிஞ்சதும் விடியாததுமா அதுக்குள்ள யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. வேணாம் வேணாம், நீ இரு. போலீஸ் கீலீஸ்னா நீ ஏதாவது ஒளறி தொலைச்சிருவேன், நானே பாத்துக்கிறேன். யாருமா? இரு இரு. வாங்க 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 தம்பி. வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க தம்பி. இருக்கட்டுமா? வாங்க சார். ஹை. ஈஸ்வரி ஊர்ல இருந்து வந்துட்டாங்களாமா? இன்னும் வரல தம்பி. இன்னும் வரலையா? ஆமாங்க தம்பி. இப்ப கூட நானும் என் மகனும் அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அன்னைக்கு நான் கேட்டப்போ அஸ்தியை கரைச்சிட்டு 1 வாரம் 10 நாள்ல வந்துருவாங்கன்னு சொன்னீங்க. என்னங்க ஆச்சு? ஏன் இன்னும் வரல? அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? அஸ்தியை கரைக்கிறதுக்கு ராமேஸ்வரம் போனவங்க
இப்ப அங்க இருந்து காசிக்கு போய் கரைச்சாதான் ஆச்சுன்னு கிளம்பி போயிட்டாங்க தம்பி. அப்படியா? ஆமாங்க தம்பி. சார் நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் சார். அவங்க கேட்டாதானே காசியில போய் எங்க அப்பா அம்மா ஆஸ்தியை கரைச்சாதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும்னு ஒரே பிடிவாதம். நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், ஒன்றும் முடியாது சார். அதான் பத்திரமா போயிட்டு நல்லபடியாக திரும்பி வாங்கன்னு அனுப்பி வச்சோம். என்னால வேற என்ன சொல்ல முடியும் தம்பி? 2 பேரும் அப்பா அம்மா மேல உயிரியே வச்சிருந்த பொண்ணுங்க. அவங்க திடீர்னு இப்படி விட்டுட்டு போனத நம்மளாலேயே தாங்கிக்க முடியலையே. அந்த சின்ன ஜெருசங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? ஆமா, ஈஸ்வரி அவங்க செல்ல ஏங்க ஆஃப் பண்ணியே வச்சிருக்காங்க? என்னங்க அது சார், ஈஸ்வரி செல் எடுத்துகிட்டே போல சார். ஆஃப் பண்ணி இங்கே தான் வச்சுட்டு போயிருக்கான். அப்படியா? ஆமாம் தம்பி. இந்த விஷயமே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் எங்களுக்கு. ஏன் செல்ல எடுத்துட்டு போலன்னு நானும் கேட்டேன். எல்லாரும் ஃபோன் பண்ணி துக்கம் விசாரிக்கிறாங்க. அதை எங்களால தாங்கிக்க முடியல அத்தைன்னு சொன்னான். அதனாலதான் செல்ல ஆஃப் பண்ணி வச்சேன்னு சொன்னான். அதுவும் நியாயம் தானே தம்பி. நாம ஆறுதல் சொல்றதா நினைக்கிறோம், அது அவங்க வேதனையை அதிகப்படுத்துறதா இல்ல ஆகுது. ஆமா, ஈஸ்வரியை இப்போ எந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி பேசலாம்? சார் அது 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 ஏதோ லோக்கல் டெலிஃபோன் பூத்துன்னு நினைக்கிறேன் சார். அதுல இருந்தா கால் வந்து. அட நீங்க என்ன தம்பி போலீஸ் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க? ஐயோ சாரிங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களை சந்தேகப்பட்டெல்லாம் எதுவும் கேட்கல. என்ன தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் கேட்டேன். மற்றபடி நான் போலீஸும் இல்லை, அந்த எண்ணத்திலையும் கேட்கல. நான் ஒரு சாதாரணமான ஆளு, அவ்வளோதான். நான் வரேன். ஈஸ்வரி வந்ததும் என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சரிங்க தம்பி. இந்த நேரம் பார்த்து இந்த போலீஸ்காரன் வேற கரெக்டா வந்து தொலைச்சிட்டானே. என்ன இன்ஸ்பெக்டர் இவனுக்கு சல்யூட் வைக்கிறாரு? போலீஸ் இல்லைன்னு சொன்னா உள்ள வாங்க சார். நீங்க எங்க சார்? சண்முகம் சாரோட டாக்டர் ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்க தான் வந்தேன். நானும் அவங்கள தான் பார்க்க. என்ன விஷயமா? சண்முகம் சார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருல்ல, காவலர் குடும்ப நல நிதியில இருந்து ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓஹோ, அது விஷயமா ஈஸ்வரியை பார்த்து சொல்லிட்டு போலன்னு வந்தேன். ஏற்கனவே ஒரு தடவை வந்தேன், அப்ப அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. என்னம்மா ஈஸ்வரி வந்துட்டாங்களா? இல்ல சார், இன்னும் வரலையா? அவங்க பேரண்ட்ஸோட அஸ்தியை கரைக்க காசிக்கு போயிருக்காங்களாம். அப்படியா? ஆமா சார், அவங்க வந்ததும் நாங்களே அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறோம். சரிம்மா, வாங்க சார், நானும் வரேன். ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். சார் ஒரு நிமிஷம். என்னங்க சார்? ஈஸ்வரியும் அவங்க சிஸ்டரும் காசிக்கு போயிருக்கிறதா இவங்க சொல்றத என்னால் நம்ப முடியல சார். என்ன சார் சொல்றீங்க? அவங்க ஏதோ பொய் சொல்றாங்கன்னு என் உள் மனசு சொல்லுது. நம்ம உள் மனசு சொல்றது 90% கரெக்டா தானே இருக்கும். அதை கண்டுக்காம விட முடியாதுல்ல. அப்படின்னா இப்பவே அந்த பையல ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் 2 தட்டு தட்டட்டுமா? இல்ல இல்ல, அவசரப்படாதீங்க. இன்னும் 2 நாள் டைம் கொடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறமும் சண்முகமோட டாக்டர்ஸ் வரலன்னாலோ இல்ல ப்ராப்பரான ஆன்சரை இவங்க கொடுக்கலன்னாலோ நீங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிங்க. சரிங்க சார். ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். ஓகே சார், பாய் சார். என்னமாச்சு? டேய்,
அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு மவனே. இன்னும் 2-3 நாள் பாப்போம், அதுக்கப்புறம் விசாரிக்கிற முறையில விசாரிச்சுக்கலாம்னு பேசிக்கிட்டு போறாங்க. மவனே, இப்ப நமக்கு இருக்கிறது 2 நாள் தான். அதுக்குள்ள அவளுங்களை தேடி கண்டுபிடிச்சாகணும். இல்லனா நாம லாக்அப்க்கு போக வேண்டியதா இருக்கும். பாத்துக்க. நான் பண்ண போற யோகாசனம் புது வீட்டுக்கு. பாசே 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 பாசே, எங்க இருக்க பாசே? என்னடா என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துற? வந்து அந்த கண்கொள்ளா காட்சி நீ வந்து பாரு பாசி. வா வா பாசி வா. இருடா வர. டேய் இழுக்காதடா டேய். வா, வா, வா. டேய் டேய் டேய். அங்க பாரு பாசே. டேய் தீக்குச்சி. பாசே, பாசே. ஐயோ. என்ன பாசே, சினிமால ஹீரோயினுக்கு முத்தம் கொடுப்பாரு, நீ எனக்கு கொடுக்குற? ஐயோ தீக்குச்சி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தலகாலே புரியல. ஐயோ எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிக்கணும் போல இருக்குடா. டேய், இந்த விஷயத்த முதல்ல நம்ம வீட்டுல இருக்கவங்கிட்ட சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி என் அத்தை மகள்கிட்ட சொல்லணும். ரம்யா, திவ்சே, ரம்யா, திவ்சே, சீக்கிரம் வாங்க வாங்க. என்ன மாம்ஸ்? என்னாச்சு மாமா? ஐயோ என் செல்ல குட்டிகளா, வாங்க 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 வாங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன். அழிந்தாள் அந்த அடங்கா பிடாரி. என்ன மாம்ஸ் சொல்ற? புரியலையா? நேத்து நான் மிரட்டல பயந்து போய் அந்த ஈஸ்வரி ராத்திரியோட ராத்திரியா கெஸ்ட் ஹவுஸ் விட்டு ஓடி போயிட்டா. மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, எனக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி. ஐயோ மாமா, நிஜமாவா சொல்ற? என் பாஸ் என்னைக்கு போய் சொல்லிருக்காரு, நீ வேணா போய் பாரு. கடையில இருந்து புது பூட்டு வாங்கி போட்டு போயிருக்கான். இருங்க இருங்க, 2 பேரும் சத்தம் போட்டு சிரிக்காதீங்க. ஏன் ரம்சு? இது மட்டும் அத்தை காதுல கேட்டுச்சு, அவங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நம்ம விஷயத்த சொல்ல வேண்டி வரும். அவங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம அவ வீட்டை விட்டு போயிட்டாலேங்கிற கோவம் நம்ம பக்கம் திரும்பும். நம்ம எல்லாரும் கூட்டு சேர்ந்துதான் அந்த அப்பாவிய விரட்டி அடிச்சிட்டோன்னு அத்தை நம்ம கிட்ட கோவப்படுவாங்க. அதுக்கு தான் சொல்றேன். டேய் தீக்குச்சி, என்னதான் இருந்தாலும் படிச்ச புள்ளதான். எப்படி யோசிக்குது பாத்தியா என் கண்ணு? இந்த யோசனை உனக்கு வந்துச்சாடா? உங்களுக்கு மட்டும் வந்துச்சாக்கும். டேய் என்ன சொன்ன? இல்ல பாசே, ஈஸ்வரியும் அவங்க தங்கச்சியும் வீட்டை விட்டு போன விஷயம் எப்படியே நம்ம அம்மாவுக்கு தெரியுதானே போதுன்னு கேட்டேன். ஆமால. டோன்ட் வரி மாமா, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா பரவாயில்ல. அவங்களே எதிர்பார்த்து எங்க ஈஸ்வரிய காணோன்னு தேடுற வரைக்கும் நாம நம்ம ஹாப்பினஸ் வைப்ரேஷன் மோட்ல போட்டு வைப்போம். என்னடா? நான் என்னை வைப்ரேட் மோடில் போட்டு விட்டேன் பாஸ். இனி நமக்கு எந்த தொந்தரவும் இல்ல. நம்ம பெரிய ஹோட்டலா போய் சாப்பிடுவோம். எஸ். என்னாச்சு? ஈஸ்வரிய இன்னும் காணோம். பொழுது விடிஞ்சதுமே பாவக்காய் ஜூஸோட வந்துருவாளே. இன்னைக்கு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, ஏன் வரல? ஒருவேளை நேத்து நடந்ததையே நினைச்சு வருத்தத்துல இருக்காளா? விடுதலை விடுதலை விடுதலை. ராட்சசி போயிட்டா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி, எப்படியோ இந்த வீட்டை பிடிச்ச 6+1 ஒழிஞ்சுது. அது என்னத்த 6+1? கூட்டி பாரு. பாசே, இது கூட தெரியலையா? ஏழ்ரா. சூப்பர். ஏன் கிரிஜா, அது கூட ஒண்ணு இருந்துச்சே, அது வெறும் 1.5. அடிச்சுக்கோ. இன்னியோட 7.5 ஒழிச்சுதுங்க. என்ன தம்பி, சாப்பிடும் போது எதுக்கு எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க, சாப்பிடுங்க, உட்காருங்க. அம்மா ஆ? சாப்பிடவாமா? நீ சாப்பிட்டியா? இல்லம்மா, நீ வந்ததும் சேர்ந்து சாப்பிடலாம் தான் நானும் வெயிட் பண்ணிக்கிறேன். என்ன உன் சிரிப்பு சத்தம் பலமா இருந்தது?
என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? சிரிச்சே மாட்டிக்கிட்டோம் போலயே. விஷயம் இல்லம்மா, இது ஒரு விசேஷம். என்னடா கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உனக்கு தான் நான் என்னமோ இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது போல. சரி தீக்குச்சி, அம்மா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் ஈஸ்வரிய நான் கூப்பிட்டதா கூட்டிட்டு வா போ. என்ன தீக்குச்சி? சரிம்மா. நான் பண்ண போறேன் யோகாசனம், புது வீட்டுக்கு போய் பால் காசனம். கிரிஜா, அண்ணி. இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? அது வந்து அண்ணி, நீங்க எப்பவும் பாவக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லேட்டா தானே டிஃபன் சாப்பிடுவீங்க. இன்னைக்கு இன்னும் ஜூஸே வரலையே, அதனால நீங்க டிஃபன் சாப்பிட ரொம்ப லேட் ஆகும்னு நினைச்சேன். நான் உங்களுக்கு எதுவும் ரெடி பண்ணல அண்ணி. அக்கா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கக்கா, அது நிமிஷத்துல நான் ரெடி பண்ணி தரேன். அம்மா 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 அம்மா. என்னடா என்னாச்சு? ஐயோ, அதை என் வாயால எப்படிமா சொல்லுவேன்? டேய், அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லி தொலைடா. ஏய், இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? ஈஸ்வரி எங்க? அந்த ஈஸ்வரியும் அவங்க தங்கச்சும் கெஸ்ட் ஹவுஸ்ல காணோமா? காணுமா? ஆமாமா, கெஸ்ட் ஹவுஸ் பூட்டி கிடக்கு. ஈஸ்வரி, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்சு கேட்காம போயிட்டியா? அவளை சொல்லி தப்பில்ல, அவ மானஸ்தி, மரியாதையும் மானத்தையும் எதிர்பார்க்கிற பொண்ணு. ஆனா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சொன்னதை கேட்டு அவ எப்படி இங்க இருப்பா? அதான் என்கிட்ட சொல்லாம கூட அவ கிளம்பி போயிட்டா. ஏய், நீ பேசாதடா. இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அவ வீட்டை விட்டு போயிட்டா, இப்ப மனசு குளிர்ந்துருச்சுல? என்ன கிரிஜா, ஏன் ஏன் சாப்பிடாம நிறுத்திட்ட? சாப்பிடு, நல்ல வயிறார சாப்பிடு. அண்ணி, நான் என்ன நீ பண்ண? என்கிட்ட ஏன் கோவப்படுறீங்க? என்ன பண்ணியா? அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து தேளா கொட்டி பாம்பா விஷத்தை கக்கி அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிட்ட. சும்மா என்ன குத்தம் சொல்லாதீங்க அண்ணி. போலீஸ் அந்த ரவுடி பசங்க கிட்ட இன்னும் நல்லா விசாரிச்சு ஆதாரத்தோட இவளை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு நைட்டோட நைட்டா அவ ஓடி போனதுக்கு நானா பொறுப்பு? என்கிட்ட கோவப்படுறதுக்கு பதிலா ரூம்ல லாக்கர் நல்லா இருக்கான்னு போய் செக் பண்ணுங்க. இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி லாக்கரை உடைச்சு மொத்த நகையும் பணத்தையும் அடிச்சிட்டு போயிருக்க போறா. கிரிஜா, இப்ப பேசாம இருக்க போறியா இல்லையா? அக்கா, முதல்ல இவ்வளவு வீட்டை விட்டு துரத்துல எல்லாம் சரியாயிடுங்கக்கா. அத பண்ணுங்க முதல்ல. நீ சும்மா இரு கிரிஜா. ஏதோ எவனோ ஒரு ரவுடி பைய, அவன் சொல்றத நம்புற? நான் சொல்றேன், அந்த ஈஸ்வரி நல்ல பொண்ணுன்னு. என்ன நம்ப மாட்டியா? அண்ணி, சாமியே வந்து சொன்னாலும் இவங்க யாரும் நம்ப போறதில்ல. அவங்க கிடக்குறாங்க, விடுங்க. முதல்ல ஈஸ்வரியையும் அபியையும் கண்டுபிடிக்க என்ன வழின்னு பாப்போம். சம்பத், வாயன் கூட. நம்ம சாப்பிடுவோம். அக்கா வாங்க அக்கா. ஆகா, வண்டி போயிருச்சு. தீக்குச்சி, சீக்கிரமா போய் சரவடியும் ஸ்வீட் பாக்ஸும் வாங்கிட்டு வாடா. அந்த முண்டக்கண்ணி ஈஸ்வரியா இங்க இருந்து விரட்டி அடிச்சதை நம்ம கொண்டாடியே ஆகணும்.
ஏங்க யார் நீங்க நீங்க வாட்டுக்கு வண்டியை கொண்டு வந்து உள்ள நிப்பாட்டிட்டு பொருள் எல்லாம் இறக்கிட்டு இருக்கீங்க? மேடம் சொல்லி தான் இறக்குறோம் சார். மேடமா? யார் அந்த மேடம்? அங்க பாருங்க. எவன் அவன்?